வணக்கம் நண்பர்களே. செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். இது வரைக்கும் ராசிகள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான டாபிக்கு, அதாவது என்னன்னா வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறோம் இதுன்னா, இதில் சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பின்னாடி பார்ப்போம். இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் அதனுடைய 22வது நட்சத்திரம் என்ன, அதோட கிரகம் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். அஸ்வினி, அதோட 22வது நட்சத்திரம் திருவோணம், அதோட கிரகம் சந்திரன். பரணி, அதுக்கு 22வது நட்சத்திரம் அவிட்டம், அதோடது செவ்வாய் கிரகம். கார்த்திகைக்கு சதயம் ராகு, ரோகிணிக்கு பூரட்டாதி குரு, மிருகசீரிஷத்துக்கு உத்திரட்டாதி சனி, திருவாதிரைக்கு ரேவதி புதன், புனர்பூஷத்துக்கு அஸ்வினி கேது, பூசத்துக்கு பரணி சுக்கிரன், ஆயில்யத்துக்கு கார்த்திகை சூரியன், மகத்துக்கு ரோகிணி சந்திரன், பூரத்துக்கு மிருகசீரிஷம் செவ்வாய், உத்திரத்துக்கு திருவாதிரை ராகு, அஸ்தத்துக்கு புனர்பூசம் குரு, சித்திரைக்கு பூசம் சனி, சுவாதிக்கு ஆயில்யம் புதன், விஷாகத்துக்கு மகம் கேது, அனுஷத்துக்கு பூரம் சுக்கிரன், கேட்டைக்கு உத்திரம் சூரியன், மூலத்துக்கு அஸ்தம் சந்திரன், பூராடத்துக்கு சித்திரை செவ்வாய், உத்திராடத்துக்கு சுவாதி ராகு, திருவோணத்திற்கு விசாகம் குரு, அவிட்டத்துக்கு அனுஷம் சனி, சதயத்துக்கு கேட்டை புதன், பூரட்டாதிக்கு மூலம் கேது, உத்திரட்டாதிக்கு பூராடம் சுக்கிரன், ரேவதிக்கு உத்திரம் சூரியன். இது பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள். அதோட 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இதில் சிலருக்கு நன்மையும் சிலருக்கு தீமைகளும் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்கள். நிறைய ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறேன். செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், திருச்சி.